வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி ஆற்று மீன் வறுவல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமாங்க. மீன் வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம்ப்பா. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருப்பா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் இப்போ அரைச்சது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடல மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம்ப்பா. உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பத்தலைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்குவோம். மசாலா நிறையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் பஜ்ஜி போடுற மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கலான்ட்டு நிறையா மசாலா போட்டிருக்கேன். இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு 3, 4, 5 சொட்டுப்பா. கொஞ்சம் நிறையாவே புழிஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்ல பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம்ப்பா. மசாலா ரெடி பண்ணியாச்சுப்பா. இப்போ மீனை போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். நல்லா பஜ்ஜி மாதிரி இப்படி பிரட்டி ஒரு 3/4 மணி நேரம் நல்லா காய வைக்கலாம்ப்பா. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா பொடி ஊறிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அது மாதிரி செஞ்சு காய வச்சுருவோம். நான் காய வச்சுட்டு காட்டுறேன் பாருங்களேன். நல்ல மசாலா இறங்கியிருக்கும். உள்ளேயெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 3/4 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டப்பா. இதை நல்லா எண்ணெயில் போட்டு இப்போ பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதே ஒன்று ஒன்றா போட்டுப்போம். மசாலாலாம் நல்லா அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பராக இருக்குது. நல்லாவே இருக்கும். மீனை போட்டதையும் உடனே திருப்பிட வேண்டாம். அப்படியே சிம்லேயே வச்சு மெல்ல வேக விடுங்க. வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி திருப்புங்க, கருகாமல் வரும். மசாலா கொஞ்சம் கூட உதிரில் பாருங்கள், நல்லா இருக்குது. உடனே திருப்பிட்டிங்கன்னா அப்படியே எல்லாம் கீழே இதாகிடும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா கருகாது, ரொம்ப கருகாது. இதில் நான் கலர் பொருள்லாம் போடலை, அதனால் கொஞ்சம் கலர் கம்மியாகவே இருக்குது. எண்ணெயில் கொஞ்சம் இது மசாலா கொஞ்சம் கூட கீழே உதிரில் பாருங்கப்பா, நல்லாயிருக்கு. அப்படி எடுத்து வச்சுக்குவோம். மீன் நல்லா பொரித்து எடுத்தாச்சுப்பா. ரொம்ப முறுமுறுன்னு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு மட்டும் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்கப்பா. நான் போட்டது உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டலை, அது மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாம் பிசைஞ்சு நான் போட்ட அளவுலேயே மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.